ஹாய் மக்களை. ஹலோ. என்ன இன்னைக்கு மறந்து போச்சு, என்ன பேசுங்க சொல்லுங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் தான் உங்கள் டிகே சிவா. என்ன இந்த விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லப்பா கொண்டாக வந்து நாளைக்கு காலையில் ஆமாவாயா மல்லப்பா கவுண்டாக்கு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இருந்து குளிச்சுட்டு கிளம்ப போகிறோம். 3 மணிக்கு அலாரம் வச்சிருக்கோம். 3 மணிக்கு கிளம்பணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, ஓகே. குளிச்சுட்டு கிளம்பணும். ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சிருக்கோம். எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு கிளம்ப போகிறோம். இதுதான் இந்த விளாக். இந்த விளாகில் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எங்கள் ப்ரோ, இன்னொரு ப்ரோ. ஃபஸ்ட்டு இந்த ஐடியில் இதான் என் ஃபேஸை ரிவீல் பண்ண போகிறோம். ரிவீல் பண்ண போகிறோமா? இன்னொருத்தர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பழைய விழாவில் ஒருத்தர் பண்ணி நிதிஷ்னு ஒருத்தன் அவனும் வர போகிறான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலை 3:45 அந்த மாதிரி ஆகும். இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தருதலையை கூப்பிட்டு வரணும். அந்த தருதலையை கூப்பிட்டு வர போயிட்டுருக்கோம். அவங்ககிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, சத்தியமூர்த்தி ப்ரோ வந்து நைட்டு வந்து காதல் தோல்வி ஆயிடுச்சு அவருக்கு. வீட்டில் வந்து வேறு பொண்ணு பார்க்க சொல்கிறான்னு சொல்லிட்டு, அதனால் அந்த வருத்தத்தில் குடிச்சிட்டு படுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் குடிக்க மாட்டார், அதுதான் உண்மை. எங்கள் கேங்கில் யாருமே குடிக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணான்னு நிதிஷ் பார்த்தீங்கன்னா நம்பிட்டான். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நைட்டு, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சிச்சுவேஷன் நடந்து நம்ப வச்சுட்டோம். சத்தியமூர்த்தி ப்ரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் இது. அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. அவர் சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்கு வாசம் பண்ணிட்டு இருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. பார்த்தேன் வீடியோ காலில் பார்த்தேன். நான் பெப்பர் பேன் படுத்துன்னு இல்லையே. எப்போ வீடியோ கால் பற்றின்னு நீனா சரி, நடு ஹோட்டலில் குளிக்கணும், நடப்பலாம். நான் பார்த்தா குடிக்காத மாதிரி அப்படி ஏமாத்துவீங்களா? நாங்கள் என்ன அக்கா நீ குடிக்கல அப்புறம் குடிச்சே இல்லையா? குடிச்சே இல்லை தெரியலதான். அவன் ஃபோன் பண்ணி நைட்டு என்னைக்குன்னா அவரு குடிச்சுங்கிறாரா? நைட் குடிச்சே இல்லை. கேட்டதுக்கு ஆன்சர் என்னைக்குன்னா அவர் குடிச்சுங்கிறாரா? குடிக்கல. அப்புறம் சொன்னா இல்ல அவர் குடிச்சிக்க மாட்டாரு. சத்தியமணி சொல்றேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? நிஜமாவன் எத்தனை எல்லாமே பிளாக்ல இருக்குது. சொல்லு. உங்க பேர் போலது இந்த எட்ட பழவுக்கு நைட்டு நைட்டு அந்த சிரிப்பு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? நாங்க அவங்கள நம்ப வைக்கிறதுக்கோசரம். அது எப்பறம் நம்ம குடிச்சிட்டு இங்க பாருங்க ரவுடிக்கா. ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பாக்குறப்ப எனக்கு. இங்க பாருங்க ரவுடிக்கா. குட் மார்னிங் டு ஆல். காலை 5:00 எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நான் ஹுட்டி பேண்ட் ஒயிட் பேண்ட் போட்டு அப்படியே ரெடியாக உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பேர் வச்சு புதுசாக வச்சு ஹுட்டி பாய்ஸ். நாங்கள் எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா ஹுட்டி பாய்ஸ். யோ யோ அந்த மாதிரி என்ன யோ யோ ஓய் 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 போகிறோம், பறக்குறோம், பறந்தே ஆகிறோம். அந்த மாதிரி இப்படி காத்துலயா இல்ல ரோட்லயா? போட்டுருவோம் இன்னைக்கு. அவ்வளோதான். பெட்ரோல் படம் வந்திருக்கோம். எல்லாரும் அரை போதில் தெளில ஒன்றும். டைம் பார்த்தீங்கன்னா காலை 5:17 ஆகுது. பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான்.
சார் வேப்பனப்பள்ளி ஃபாலோவர்ஸ் உனக்கு கேளுங்க பாருங்க. தப்பா சொல்றேன். டீ தான். ஹாய், டீ கடைக்கு போறோம். டீ குடிச்சிட்டு அப்படியே vlog ரெடி பண்றோம். எல்லாருக்கும் அந்த முடியல தான் இருக்குது கை. ஹெல்மெட் போட்டாவே ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான வழின்னு இதுதான். பாருங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இவர் அப்படி முடியாதுனாலே ஹெல்மெட் போட்டாலே அந்த முடி வந்து அப்படி சில்கியா இருந்தா அப்படிதான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ஹெல்மெட் கழட்டும் போது தலையை சீவிங்க அதை பண்ணி இதை பண்ணி ஹெல்மெட் போட்டாலே சரி சில்கியார் அப்படிதான் இருக்கும். அதுதான் சொல்றது இப்போ மொட்டை அடிச்சு வந்துருக்கலான்றது. மோசமான கேமரா பாக்குறீங்களா? எங்களோட கேமராமேன் அவன் பாரு இன்னும் துரோகம் பண்ற. பின்னாடி வந்து இவர் வந்து பாருங்க பின்னாடி வந்து டீ குடிக்கிறார். நான் வந்து டீ டோட்டில் இருந்து மாறிட்டேன். டீ நல்லா இருக்குது இப்படி வரையெல்லாம் கேட்கலாம் தான் போகலான்னு பார்த்தேன். அவர் வந்து வேற லாங்குவேஜ் பேசுறேன், அதனால கேட்காம. அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. நாங்க பார்ப்போம். தமிழே ஒழுங்கா வராது, அதெல்லாம் பண்ண தைக்கிற தாம் தான். ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த டீ கிடைக்காங்க. அருமையாக உண்மையிலே டீ. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், நோ ப்ரமோஷன். ஐயங்கார் பேக்கரி, ஐயங்கார் சொல்லிடுறேன். அவள் தான் ஊர்ல இருக்கிற ஐயங்கார் பேக்கரி எல்லாம் போயிட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. மல்லப்பா கான்டாக்ட் பண்ண மனும கொடுக்கும். நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு மல்லப்பா கான்டாக்ட்? போயிருக்கீங்க? மாட்டிப்பானு இவன் தான் ப்ரோ வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கான். எந்த ஊர் என்னன்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க? வீட்டுக்கா இதெல்லாம் சொன்ன மாதிரி நீங்க போன அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அங்க எதிர்த்தாதான் போனோம். மாமா கோவம் வந்துருச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நாங்க மொட்டை வெஜில போனோம். 2 பேர் அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? பேசிருந்தாங்க மேல உட்காந்து. ஓய் எல்லாம் இல்ல நீ என்ன இருக்கிற தினசு சிரிக்கிற. பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன். ஹாய் மக்களே, வந்துட்டோம். ஒரு வழியா மேலலாம் வரல, ஓரளவுக்கு மேல வந்திருக்கோம். எப்படி இருக்கு கிளைமேட்? கிளைமேட்டுமே சரி, இடமே சரி, பக்காவா இருக்கு. வேற மாதிரி இதுக்கெல்லாம் டைமிங் கொடுத்து நான் மட்டும்தான். இந்த டைமுக்கு வந்தாதான் இந்த வியூ பார்க்க முடியும். நான் தான் சொன்னேன். அங்க பாருங்க, சொறி இருப்பாரு. எடுத்தாரு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பறந்துருப்பாரு. அதுல இருந்து அப்படியே டேரக்டா அது வரும்போது இந்த மாதிரி ஒரு புதர் அங்க இருந்துச்சு. சொருகி இருப்பாரு போய். வலிச்சு ஓட்டாரு, நம்ம நடுங்கி விட்டாரு. ப்ரோ, என்னோட ரேசிங் திறமை எப்படி இருந்துச்சு? அவ்வளோ ஒன்றும் இல்லை. இச்சா விட்டாரு. அவ்வளோ ஒன்றும் இல்லை. நீ பண்ண வீடியோ எல்லாமே கிட்ட இருக்கு. எங்க பண்ண வேற மாதிரி முதல்ல தள்ளி ஓட்டுனதெல்லாம் ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் வந்து அடுத்த மாசம் மாப்பிள்ளை ஆக போலான்னு ஒரு ஐடியால இருந்தா எல்லாத்தையும் முடிச்சு பிளான் போடுறான். மேல போனா இன்னும் நல்லா இருக்கும். போலாம். ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்றோம். சொல்லுங்க ப்ரோ, வேற மாதிரி கிளைமேட்னா வேற மாதிரி. நம்மள சுத்தியுமே மிஸ்ட் தான் இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆப்போசிட்ல பாருங்க, பயங்கரமா இருக்கு வியூலாம். நம்மள சுத்தியுமே மிஸ்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. கூச்சம் தான் என்ன குளிர் காஞ்சி முடிச்சிட்டா ப்ரோ. வந்ததுக்கு இடம் சும்மா பார்த்தீங்கன்னா ஒர்த்து பயங்கரமா இருக்கு. ஒரு ஊட்டி கொடைக்கானல் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சொரகம் சொல்லுவாங்கல்ல, அப்படியே
எங்க பூமா பட்டிங்க செம்மையா இது உண்மையிலே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க வேற மாதிரி. யாரும் உட்காந்துக்கிறாங்க எங்க பேய்ங்க எங்க ஐயோ இங்க இருந்து பார்த்தாவே சிலன்னு தெரியுது அப்புறம் ஏன் போற வெண்மணி மலரே உன் இருவிழியா பிளேஸ்லாம் வேற மாதிரி மேல வர வழியா இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. வந்தீங்கன்னா பக்காவா இருக்கும். கிளைமேட் பின்னாடி பாருங்க, அது ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு கிளைமேட். எல்லாருமே லைசன்ஸ் வச்சுக்கிறாங்க என்ன தவிர அவனும் 18 வயசு இப்பதான் ஆயிட்டு இருக்கு. எனக்கு 18 வயசு இப்பதான் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனா பண்ற வேலை வேறையா இருக்குது. எல்லாருக்கும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நம்ம கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இங்க பாருங்க பேக்ரவுண்ட்ல. கிருஷ்ணகிரி பக்கம் தான் 30 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி இருந்து அவ்வளவுதான் பக்கம். குப்பம் ரோட்ல பாருங்க எப்படி இருக்கு. டைம் என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க. டைம் பாத்தீங்கன்னா 6:50 தாங்க. அங்க 6:50 லைட் போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பாருங்க, பக்காவா வேற லெவல்ல இருக்கு. தனி பேய் இல்ல சாமி. அதான் அண்ணவ கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. இது அந்த இருக்கிறதுனால அந்த புகையை மட்டும் இருக்கிறதுனால நமக்கு தெரியுதான தெரியல. இதெல்லாம் பார்த்து அப்படியே தெரியும் பேய்க்கிற மாதிரி. எனக்கு பேச சொல்றாங்களா பாரு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் வந்துருக்கும். இந்த பக்கமும் கிளைமேட் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு கிளைமேட். ஆனால் ஒண்ணுமே தெரியல ஆப்போசிட்ல. லவ்வர்ஸ் சொன்னா பயங்கரமா இருக்கும் காட்டுக்குள்ள. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க போகுது பத்தியா? இவங்களாம் பக்காவா இருக்குதானா? நம்ம தான் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. எங்க ஹீரோங்க இங்க பாருங்க சதுறதுங்க. ஐயோ ஒக்கால வலி. சிலு வென்று பூங்காற்று ஒரு பாட்டு பாடன பொருத்தமா நீங்களே சொல்லுங்க. சிடு என்றால் என்றாலும் என் காதல் தீராது. இவரு பாருங்க பனை மரத்துல பாதி இருப்பாரு. ப்ரோ பாருங்க ப்ரோ, நீங்களே பாருங்க எங்க கை விடுறாருன்னு. எங்க வீடியோகிராஃபருங்க. ஓ மை காட் ஒக்கால வலி. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. தப்பா பேசுறாங்க என்னன்னே தெரியல. வாயில வச்சாலும் கடிக்கிறது தெரியும். செப்பு இந்த வீடியோ போட்டுரு ப்ரோ. மட்டும் நான் வந்து மியூட் பண்ணிடுறேன். ஏன் பேரு போடுங்க ப்ரோ, அவருக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ஆள் தான். ஆலா நீ அதுக்கு மேல இருக்கிற ப்ரோ. டைம் லாப்ஸ் ஓடிட்டு இருக்கு. அவரை பார்த்தா சரடி பண்ணிக்கலாம். அவரை பார்த்தா சரடி. ஏய் நீங்க நேத்து நைட்டு ஒரு பிராங்க் பண்ணோம். ஒரு பிராங்க் நேத்து இரு நானே சொல்றேன் ப்ரோ. நைட் ஃபோன் பண்ணாங்க பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, சத்தியமூர்த்தி வீட்டுல பிரச்சனைடா, அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தோம்னாங்க. சரி நானும் நம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு சரக்கு வாங்கி வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாருன்னாங்க.
சிவன் ஃபோன் பண்ணான். சரி நான் நம்மள வீடியோ கால் பண்றேன்னா தலைவர் ஜெட்டி தேடுற மாதிரி படுத்துருங்க. அது வந்து தேடுற மாதிரி படுத்துன்னு இருந்தா குடிச்சுதான் படுத்துருப்பாங்க. தூக்கம் வந்தா படுத்துக்க மாட்டாங்களா? கேளு. என்னதான் இவ்வளவு கூட நாய் சொன்னா இவன் நம்பிடுவான். என்ன நான் குட்டிகள் நம்புவியா? நம்ப மாட்டான். அப்ப ஏன் நம்பல? ஏன் நான் நம்பலையா? நீங்க நம்ப வச்சிட்டீங்க. நம்பலன்னா நீ என்னன்னு கேட்டுக்கணும். ஒரே வார்த்தை இது மாதிரி பொய் சொல்லாதே, அவளை குடிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இது மாதிரி தானே குட்டின்னு வர சரியான போதான்றோம். அடத்தாளி அடத்தாளி என்ன சொல்ற அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எதனா சொன்னாலே அடிப்பாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் என்ன சொன்னேன், காலைல வந்து டூருக்கு போற மாதிரிலாம் கிடையாது, பிளான் கேன்சல் அப்படின்றான். என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு அவள் நேரத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு நைட் வந்து 10:45 பிளான் பண்றாங்க. தைலம் மோர்ல வாங்கி கொடுத்து எழுப்பிருக்கேன். தைலம் நான் சொல்லவே இல்லை. எப்படி தைலம் நீ சேர்த்தலாம் தைலம் இவ்வளவு நேரம் சொன்னாலும் உண்மைதானே? உண்மைதான். ஆனா நீ உண்மை மாதிரி தான் சொன்னீங்க. அவருக்கு பிரச்சனைன்னு சொன்னார்ல வீட்டுல, அதனால வீதியா கொண்டாடுறான். மாமா கோவம் வந்துருச்சு. நான் என்ன பண்றேன் போடலாம். நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா யார் கூட போறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல சிவானா கூட இடத்தோடனே என் பேர் தான். இடத்தோடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. அது இல்லாம ரீசெண்டா என் பேரும் விட்டுக்குவான். ப்ரோ. இப்ப நான் வந்து சாவுரன்னு தெரிஞ்சாலே உங்க 2 பேர் பேர் எழுதி சேர்த்துடலாம். நானு என்ன கூட இவங்க தான் இருக்கிறாங்க. அந்த மூஞ்ச பாரு. அங்க வேற மணி அடிச்சுனே இது என்னன்னு தெரியல ப்ரோ. ஒரு மனுஷன் உட்காந்தாலையும் தப்பு, எழுந்தாலையும் தப்புன்னு என்ன பண்ண முடியும் சொல்ல? அது உட்காரு எல்லாரும் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? போய் சாப்பிடாங்க. நீ படுக்கிற போடுற என்னத்த போடுறாங்க? சொன்ன நீ நினைச்சா? அங்க பாருங்க பாடி பில்டருங்க இவரு. மல்லப்பா குட்டி மாத்திட்டு அவரு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அங்க பாருங்க அவரு பண்டு கழுத்துறாருங்க. தீ போங்க பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு போயிட்டாரு அவரு. பாதுகாப்பே இல்லைங்க. ஏய் போடா போட கம்முன்னு போடா. காலையில வந்து 6:30 மணி நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுது. ஃபோட்டோ எடுத்து போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி கேமராவே அழுது விட்டுருங்க சாமியில அப்படின்னு. மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அது பார்க்க தான் இங்கே வந்தது. காலையிலேயே மேலே போக வேண்டியது. இப்போ தான் நாங்கள் மேலேயே போகிறோம். பனி மூட்டம் சுத்தி போட்டோ எடுத்துட்டே இருந்தா எப்படி ப்ரோ போகும்? ஃபோட்டோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபோட்டோ எடுக்கிறோம். வலிச்சு 2 மணி நேரம் எடுக்கிறோம். போட்டோஸ் எடுத்துனுவோம் ப்ரோ. மோஸ்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸில் இது ஒன்று வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது. காலையிலே ஒரு 5 o'clock 6 o'clock வந்துட்டிங்கன்னா வியூ பிளேஸும் சரி செம்மையாக இருக்குது, மிஸ்ட்டும் சரி செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க மேலே போகலாம். அவ்வளோதான். வியூ பாருங்க அப்படியே. சரி உள்ள விட்டுச்சு. டாக் எடுக்க வந்தா போட்டோ எடுத்து திரும்பிட்டு இருக்காங்க. நீ தான் எடுக்க சொன்ன. பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு மேல இருக்கும். கீழே விழுந்தனா எலும்பு கூட கிடைக்காது. சிவா அப்படியே விழுந்துரு அங்கேருந்து. எலும்பு கூட கிடைக்காதே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேய் சூத்த காட்டு. இது பார்த்தீங்கன்னா பெருசு. இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மெயின் லிங்க் அதுதான். பண்ணிட்டீங்களா ப்ரோ? பார்த்து கேப் போட்டுக்கிறீங்க. வாங்க விசிட் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சாமியா ஒரு மாதிரி வைப். நாங்கள் ஒரு நெகட்டிவ் வேவாக வந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே பாசிட்டிவ் வேவாக மாறுது. ஆமாம், கூடிய சீக்கிரம் பாசிட்டிவ் வேவாக மாறிடும் நினைக்கிறேன். ஆனால் தட்டம் தெரியல. அதான் தெரியல. அதான் நிதிஷா அவங்கள இஷ்டம் தரலாம். பொட்டு வைக்கிறதுக்கு வராங்க.
நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். உங்களுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் சார். அப்புறம் சொல்ல என்ன வாங்க பாருங்க, ஒரு நல்ல வைப் கிடைக்கும், எல்லாம் நல்லது. அதிர்றது காலு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எல்லாம் இங்கே முடிச்சுட்டு இல்லை கிளம்புறோம் நாங்கள். செத்துட்டான் செவனாண்டி. சத்திமுத்தி புரோக்கர் இது ஆயிட்டுக்குது. வரும்போது வேற உட்டி போட்டுருந்தேன், இப்போ வேற உட்டி போட்டுங்கிறேன். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரணும்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மல்லப்பா கவுண்டான்னு ஒரு லொக்கேஷன் போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். காலையில் ஒரு 5 o'clock 5:30 6 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டீங்கன்னா வேற லெவல் ஒர்த்து பிளேஸ்னே சொல்லலாம். ஒரு 8 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் லேட்டாக அந்த மிஸ்ட்லாம் இந்த மாதிரி ஆகிடும். வந்து டிசம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் நீங்கள் பண்ணலாம். காலையில் வந்துன்னா அந்த ஊட்டி கொடைக்கானலோட ஃபீல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கறத விட நீங்கள் ஃபேமிலியோட வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சேஃபாக ஓட்டிடுவாங்க வரும்போது, அவ்வளோதான். ஹெல்மெட் போட்டு வாங்க மெயின். நீங்கள் என்ன சொல்லலாமா கருத்து? அருமையாக இருந்தது ப்ரோ. இது அடுத்த டைம் வரலான்ட்டு இருக்கேன், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு. நல்லா இருக்கும். மலைச்சாரல் வீசுது போல பேசுது. இல்லை மலை சாரல் வீசு நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணோம்ல. நான் வந்து இப்போ கிளம்பிட்டு அடிக்குது, மேகம் கருக்குது, இதயம் பறக்குது, மேகம் கருக்குது. காப்பி வச்சிருவாங்க. மலைச்சாரலோட ஒரு நான் கிளம்பிட்டோம். ஆனால் இந்த மலைச்சாரல் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் எங்களை விட்டு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. வரல, இன்னும் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேஜிஎஃப் போகிறோமா இல்லையா அதான் யோசிக்கிறோம். கேஜிஎஃப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர் வருது. அந்த கொட்டி லிங்கேஸ்வரா டெம்பிள், அங்கேயும் ஒரு சிவன் டெம்பிள் தான். அதுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் நடக்கிறதா இல்லையான்ற. இங்கே 10 மணி ஆச்சு, இன்னும் சாப்பிடல, வேற பசிக்குது ஒரு பக்கம். இவரு மயக்க போட்டு உளுந்துருன்னு சொல்றாரு. காதல் வருது, சைரன் கூட சாங்கா வருது, பின்ன ஹார்ட் வருது, அது கூட பீட்டும் வருது. டியூப்லைட் போல பேச்சும் திக்கி வருது. ஒன்வேல பியூட்டி வருது, ரன்வேல ஸ்கூட்டி வருது. ஓ என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரிக்டா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். 4 மசாலா ஒரு பேன் எங்களெல்லாம் வந்துச்சு. தலைவருக்குன்னு வரல. ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. வந்துச்சு நம்ம தான் இதால் இங்கே வந்து பைரவ பேர் போகிறோம். கொரோனா முடிக்கிறான் பாரு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இப்போ எங்க போறோம்? என்னையா வரல, திருப்ப வரல. காலபைரவர் கோயில சொல்றீங்கன்னா, காலபைரவர் கோயிலா நம்மளுக்கு போயிருக்கேன். எக்கச்சக்கமா போயிருந்தோம். அந்த வீடு கட்டாச்சா?
இப்ப பாத்தீங்கன்னா செல்ல கீழே போட்டு சம்பவம் பண்ணிட்டாரு. உளுந்ததும் உளுந்துருச்சு. சரி என்ன அது விழாவில் கவர் பண்ண வேண்டியதுதான். கொழுப்பு தானே உனக்கு. இப்போ கோயிலுக்கு வந்துட்டு உள்ள போறோம். கோயிலுக்கு இவன் கொடுக்க வர பொண்ணு பச்சு பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அவர் வந்து கோயிலுக்கு வரமாட்டார், அவ்வளோதான், வெளியே உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். சுற்றிட்டு ஃபுல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. உள்ள சுற்றலாம். கோவிலுக்கு வந்தால் இல்லை, கோவிலுக்கு வந்தால் ஒரு வைப் வரணும். எல்லாம் பூரா காதலர்கள். திரும்பி பார்க்குறெல்லாம் பொண்ணுங்க காதலர்கள். என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்குறேன். அதான் போய் வைத்தி வச்சுலாம் இருக்கு. நம்ம நீ லவ் பண்ணி ஜாலியாகிறப்ப அப்போ நல்லா இருந்துச்சு. நான் பொய்யா சொல்கிறேன். இப்போ ஒரு 2 பேர் நடந்து போகிறாங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஸோ மக்களே, அவ்வளோதான், கோயில் முடிச்சாச்சு. சாமியெல்லாம் சிறப்பாக கும்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ கிளிப்லாம் பேக்கில் போடுறேன் பாருங்கள். நானும் தான் பார்க்குறேன் பேக்கில் நானும் தான் பேக்கில் பார்க்குறேன். எல்லாமே நல்லதே நடக்கும் வேண்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்காக வேண்டியிருக்கு, எல்லாருக்காக வேண்டியாச்சு. நீங்கள் மறக்காமல் வந்து காலபைரவரை விசிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும். விசிட் பண்ணுங்கள். சாமி சரணம் ஃபஸ்ட்டு ட்ரை. சாமி சரணம். முடியல, அதான் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. லாஸ்ட்டாக ஜூஸை போட்டு நானும் இந்த விலாகை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விலாகை பிடிச்சிருந்தா லைக், ஷேரு, கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த விலாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது TK சிவா. டாட்டா, பை பை. எனக்கு தெரிஞ்சு 3ஆவது விலாகு தான் நினைக்கிறேன். பார்த்துருவோம். இந்த விலாகி அப்போ வரந்துருக்கா. பாய் பாய் பாய். I'm so cool.